டாமியை கூட்டிகிட்டு வரும்போது யூஸ் பண்ண எல்லா வெப்பன்ஸையும் ரிட்டன் எடுத்துகிட்டு நானும் சஜ்ஜனன் மாட்டு சேவியர் அண்ணனோட ஆட்டோவை புக் பண்ணி போகும்போதே கொஞ்சம் ஹாப்பியாகவும் கொஞ்சம் ஒரு பயமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக போய் சேர்ந்த இடம் எங்கேன்னு சொல்கிற முன்னாடி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நாங்கள் எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம். அப்புறம் அந்த அண்ணன் கூட ரொம்ப உயரமான இடத்த தாண்டி பார்க்கும்போது நம்ம பார்க்க வந்தது இவங்க கிடையாது, இவங்களோட பிரதர். இந்த நாய்க்குட்டி பிரவீனனோட தான். பிரவீனனுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாய்க்குட்டியை ரொம்பவே பிடிச்சிருந்து. அப்படி இருந்தப்புறம் பிரவீனன் எதுக்கு நம்மகிட்ட அந்த நாய்க்குட்டியை தராங்கன்னா, இந்த நாய்க்குட்டியை கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது, அவுத்துட்டு தான் வளர்க்கணும். பிரவீனனை வீட்டில் காம்பவுண்ட் இல்லாத ஒரே ரீசனால் தான் அவங்க எங்களுக்கு தராங்க. நம்ம வாங்க வந்த நாய்க்குட்டி அமைதியாக இருந்தால் கூட அப்புறம் அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு பிரவீனன் தான் கொண்டு வந்து நம்ம ஆட்டோவிலேயே ஏற்ற வந்திருந்தாங்க. அது வரும்போதும் சரி ஆட்டோவில் ஏறும்போதும் சரி அது நின்ன லுக்கும் அது பார்த்த பார்வையும் சும்மா யாராக இருந்தாலும் லைட்டாவது ஒரு கிடுக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி பிரவீனன் தான் அதே ஆட்டோவிலேருந்து கீழே அமைதியாக இருத்தி அவங்க கூட வச்சு தந்து விட்டாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தராக வளர்த்த நாய்க்குட்டி திடீர்னு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம விட்டு போகுதுன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக 2 செகண்ட் கண்கலங்க தான் செய்யும். அந்த நாய்க்குட்டியை கொண்டு வரும்போது என்ன தான் அமைதியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு மேலே அதை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அது சமாளிக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் அதோட பேர் தான் இதில் ஹைலைட்டு. இந்த நாய்க்குட்டியோட பேர் லியோ. லியோவை ரொம்ப வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி தான் டைட்டாகவே பிடிச்சி கொண்டு வந்தோம். அந்த இதுலேயே லியோ வாந்தி எடுத்துட்டான். லியோ எடுத்த வாந்தியோட அப்படியே எப்படியோ சேஃபாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக விட்டுட்டு பாதி பயத்தோடு தான் நாங்கள் அதுக்கு முகத்தில் இருந்த கேப்பையை ஓப்பன் பண்ணோம். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் எல்லாருக்கும் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, லியோ யார்கிட்டண்டு முதல்ல கடி வாங்குவான், லியோவின் கடி முதல் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஈஸியாகவே சஜ்ஜனன்ட்ட பழகிட்டு நம்ம லியோ நம்ம நாட்டு ப்ரீடு. இந்த நாயோட இனம் சிப்பிப்பாறை நாய். ஆள் ஒல்லியாக இருந்தாலும் கடியெல்லாம் சும்மா கில்லி மாதிரி விடும். லியோ ஒரு இடத்துல இருந்தானா அந்த இடத்த தாண்டி ஒருத்தனை உள்ளே வர முடியாது, அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த லியோ நம்ம வீட்டில் குழந்தைங்கள்ட்ட கூட அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு பழகிடுச்சு. அதுதான் எங்களுக்கு எப்படின்னு தெரில. மோஸ்ட்லி லியோ கடிக்கணும்னு நினச்சின்னா கழுத்து தான் சங்க கடிச்சு போடும். இனிமே நம்ம வீட்லேயும் நம்ம ஃபேமிலிலையும் லியோவும் ஒருத்தம். லியோவோட அப்டேட்டு அடுத்த வரும், கண்டிப்பாக பாருங்கள்.